சூப்பர். ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான டேஸ்டியான முறுமுறுன்னு வாழைக்காய் பஜ்ஜி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதே கப்பில் கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வந்து மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு, அதுக்கப்புறமா இஞ்சி, இது வந்து நல்லா இடித்த இஞ்சி ஒரு ஸ்பூன் அளவுக்கு, அதுக்கப்புறம் தேவையான அளவு நம்ம வந்து உப்பு சேர்த்து கொள்ளலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்து நம்ம வந்து கலக்கி விட்டுறலாம். நல்லாவே வந்து கட்டிகள் இல்லாமல் நல்லாவே வந்து கலக்கி விட்டுறலாம். நம்ம வந்து ஒரு திக்கான ஒரு பருவத்தில் நம்ம வந்து இதை எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதுக்கு வந்து நான் 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் தோல் சீவுறேன். ஆனால் நிறைய பேர் வந்து தோல் சீவாமலே வந்து எடுத்துக்கொள்வாங்க. அதுக்கப்புறமா வந்து நான் வந்து வாழைக்காயை வந்து கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இதை வந்து அதிகமான பேர் வந்து வாழைக்காயை வந்து கட் பண்ண மாட்டாங்க, சீவுவாங்க. ஆனால் நான் வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு சட்டியில் எண்ணெய் விட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காயை வந்து நம்ம அதுக்குள்ளே டிப் பண்ணி எண்ணெயில் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ கலர்ஃபுல்லான ஒரு வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது. வீட்லேயுமே ரொம்பவே வந்து இதை விரும்பி சாப்பிட்டாங்க. ஈவினிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம வந்து டீயோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்நாக்காக இது இருக்கும். அவ்வளோக்கு வந்து நல்லா இருந்துச்சு. வீட்லேயுமே ரொம்பவே விரும்பியே சாப்பிட்டாங்க. நல்ல மொறுன்னு நல்ல கலர்ஃபுல்லாகவே இருந்துச்சு. பார்க்குறதுக்கு நல்லாவே உள்ளுக்க வந்து நல்லாவே வெந்திருந்துச்சு. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.